சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, மழை நிலவரம். சென்னையை பொறுத்தவரை அதிகாலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு இன்று காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை நகரின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது தற்போது சென்னையில் நிலவு வருகிறது. அதிகாலை முதலே பெய்து வரும் மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தற்போது கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. குறிப்பாக வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், அதே போன்று தியாகராய நகர், கோயம்பேடு, ஈக்காட்டு தாங்கல், அசோக் பில்லர், குறிப்பாக அதே போன்று தரமணி, மத்திய கைலாஸ், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மழை பெய்து வருகிறது. இந்த மழை இன்று காலை 10 மணி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் அரபிக்கடல் பகுதியில் 22ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இந்த கோடை மழை என்பது தற்போது நிலவு வருகிறது. அடுத்த 2 நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த கோடை மழை என்பது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று காலை 10 மணி வரை இந்த மழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. சிவரஞ்சனி, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.